செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான பர்கர் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் நல்ல ப்ரோட்டீனான பர்கர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், வேக வச்ச சோயாவை போட்டுக்கலாம், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க, சில்லி பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. சூப்பரான சோயா பேட்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா சூப்பரான ஒரு சோயா பேட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பர்கர்லாம் பண்ணலன்னா வெறும் இந்த மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான சாஸ் வச்சு கூட சாப்பிடுங்க. வீட் பர்கர் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ண தந்தூரி மைனஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லெட்யூஸ் போட்டுக்கலாம், நம்ம பண்ணி வச்சுருந்த சோயா பேட்டியும் போட்டுக்கலாம், சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடையிலலாம் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.